என்ன பாணி உன்னோட பெரும் பேஜாரா போச்சு. பம்பாயில காஞ்சி போன சப்பாத்தியும் தீஞ்சு போன பூரியும் தின்னுட்டு நம்ம நாட்டு பாய்க்க வாய்க்கத்தை மறந்துட்டியா? துண்ணு எப்படியா துண்டுறது? அதுக்குன்னு வாயை வளர்த்து வச்சுக்க வேணாமா? வாய் எப்படியா வளரும்? மச்சான் நீ துண்ணுட்டு கூட மீதிய நான் துண்டுறேன். மீதிய துண்ணே இப்படி வளர்ந்துருக்க. மச்ச கடை கம்முனு கடை தலைவரே, நாம இந்த தோட்டத்துக்கு என்னத்துக்கு வந்தோம்? அத்தை மறந்துட்டியா நீ? அண்ணாத சொல்றது கரெக்ட். நைனா மச்சான் என்ன லவ் பண்ண சொல்லு நைனா. குழந்தை துடிக்குது இல்ல பண்ணியா? ஐயா ஏத்தி நீ தமிழ் படம் பாத்துருக்கிற, அதுல ஒரு பாட்டு எடுத்து ஓட. மேடம், நான் சின்ன வயசுலயே தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன். எனக்கு பழைய தமிழ் பாட்டு தான் தெரியும். பரவாயில்ல பாடுபா. பாடு மச்சான். ஒரே வெட்டு. செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், சும்மா கூவாதியா. என்ன பாடுறே? தமிழ்ல பாடியா? நான் என்ன ஹிந்திலியா பண்ண? யோ தெரியாங்காட்டி நம்ம கையில கத்துக்கியா? உன் கையில கத்துக்கணுமா? நீயே கத்து. நீங்க கார் ஓட்டுறத ஒரு தனி ஸ்டைல். ஃபேண்டாஸ்டிக். கார் ஓட்டுறதுல மட்டும் தானே, இன்னும் போக போக பாரு. ஏண்டா காரை வழிமறிச்சீங்க? யாரா நீங்க? கேள்வியா கேக்குற? வாடா என் லண்டன் மாப்பிள, வரண்டா என் மச்சிக்கலாம். யாரா உங்களை அனுப்பிச்சது? சொல்றா. தெரியாதுங்க. தெரியாது. சொல்ல போறியா? சொல்றா. பேசுறது எனக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி கௌரி சொன்னாலும் சரி, நீ 1000 டவுரி கொடுத்தாலும் சரி, என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். மாமா துரோகம் பண்ணாத. அந்த பையலோட நான் எந்த விதத்துல குறைச்சல்? எந்த விதத்துலடா நீ வசத்தி? அவன் ஃபாரின்ல படிச்சு 4 எழுத்து வாங்கி வச்சிருக்கான். ஏன்
நான் மட்டும் நல்ல எழுத்து இல்லையா? SSLC. ஏண்டா இவர்கிட்ட போய் வம்பு பண்ற? நான் உனக்கு இவளை விட நல்ல பண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். முடியாது, அது மட்டும் முடியாது. நான் சாந்திய கல்யாணம் கட்டுவேன், கையோட அந்த பயலுக்கு சமாதிய கட்டுவேன். நீ சமாதி கட்டுறேங்கிற, சமாதின உடனே எனக்கு பாரு, இந்த நேரத்துல அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வராமா. பேசாம குடி. உங்களுக்கு எப்பதான் கோவம் வரல? டாடி டாடி, என்னம்மா? நானும் மனுஷன் வர வழியில ரவுடி பசங்க எங்க காரை மறிச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஐயோ, அப்புறம் ஒண்ணும் ஆகல. இவர் டாக்டர் ஆச்சே, இவர் எப்படி நம்மளை காப்பாத்த போறாருன்னு நினைச்சேன். துணிச்சலா ஃபைட் பண்ணி அவங்கள துவச்சு மாப்பிள, காலம் பூரா என் பொண்ணை வச்சு காப்பாத்த வேண்டிய நீங்க சமயத்துல காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வில்லனா வந்தது யாரா இருக்கும்? என்னது என்ன பார்த்து கேக்குற? சும்மா இருங்க மாமா, வில்லனை நான் காட்டுறேன். டேய், ரவுடிங்களை அனுப்பி எங்களை அடிக்க சொன்ன நீதானே? சொல்றா சொல்றா. டேய், கையறா. ஒரு பையன் என்ன டச் பண்ணது கிடையாது. சீ, போடா. டேய் சங்கர், உண்மையை சொல்லுடா, ரவுடிகளை அனுப்புறது நீதானா? ஆமா, என்ன இருக்கு? பாத்தியாடி உன் தம்பியோட சின்ன புத்திய? அதானே, இந்நேரம் என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? டேய் சங்கர், இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, போட வெளியே. அக்கா, அக்காவும் சொக்காவாது, போட. என்ன அக்கா, சொந்தத்தை மறந்துட்டு வந்தவனை மதிக்கிற. என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவேன், அன்னைக்கு வர உத்தரா. வர்றவங்க கிட்ட குடுக்கற இந்த மனசுக்கு வெளியே இருக்கு மாமா. பயப்படாத, போயிட்டு வர்ற. டாய், வீட்டுக்குள்ள வந்துட்டுமே திமிரா இருக்கியா? நான் ஒருத்தன் இருக்கிற, மறந்துடாத. என்னது? ஓ, அதுவா? வர மாமா. கௌரி, மாப்பிளைக்கு மொழி திருட்டு மொழியா இருந்தாலும் பல வித்தைகளை கத்து வச்சிருக்காரு. மாப்பிள, இந்தாங்க, உங்க அப்பா கடுதாசி எழுதியிருக்காரு. அப்பா யாரு? ஓ, அப்பா லண்டன் அப்பா. லண்டனோ குண்டனோ எழுதியிருக்காரு, படிங்க. என்னங்க நீங்க? உங்க அப்பா எவ்வளவு ஆசையா லெட்டர் எழுதிருக்காரு, அத படிக்காம கீழே தூக்கி போட்டீங்களா? ஆமா, புதுசா என்ன எழுதிருக்க போறாரு? வழக்கம் போலதான் எழுதிருப்பாரு, நீயே படி. Dear Mahesh, why you have not sent any letter after going to Madras? Have you met Mr. Selvanathan? பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் உங்க அப்பாக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு. நீங்க தான் கேட்கல. இப்ப அவர் ரொம்ப வருத்தமா எழுதிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த மாச கடைசியில அவர் மெட்ராஸ்க்கு வர போறாரா. எல்லாம் மாட்டிக்க போறேன். என்னங்க, உங்க அப்பா கேட்டு எழுதிருக்காரு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு நீங்க என்ன பதில் எழுத போறீங்க? இது என்ன அர்த்தமில்லாத கேள்வி? உன்னை பிடிக்காமல நான் இத்தனை நாள் இங்க தங்கியிருந்தேன். அதானே பார்த்தேன். எனக்கு என்னாச்சு? சண்டை போட்டேன்ல, அடிக்கடி இந்த மூட்டை இறைக்கிறது. ஐயோ பாவம். இந்த சுகத்துக்காகவே அடிக்கடி சண்டை போட மாட்டோமான்னு இருக்கு. ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு, ஜூஸ் கொண்டாரேன். மானங்கள் பாரியில இருந்து வந்தவனா இருந்தா என்னடா, அவங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. அவன் லண்டன் கராத்தையெல்லாம் கத்து வச்சிருக்கான் பாஸ். அவனை ஒண்ணும் செய்ய முடியல பாஸ். அவன் கராத்தையை நம்பினா நீங்க உங்க கரத்தை நம்ப வேண்டியதானடா. சங்கர், நீ கவலைப்படாத, சந்தர்ப்பம் வரும். இந்த பேனாக்கத்தி பீட்டர் யாருங்கிறத நிரூபிக்கிறேன். வீட்டை விட்டு துரத்திட்டா பாஸ். அவளை பழிக்கு பழி வாங்காம விடக்கூடாது. வாங்குவோண்டா பழி, அவ ஒரு நாள் பலி. நம்பிதான் இருக்கிறேன். ஓகே. ஏன் சார் என்ன ஏன் இங்க நிறுத்திருக்கீங்க? ஏன் சாரா, யார பார்த்து மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு நிக்கிற? ஏயா இது நியாயம். என்ன ஏங்க நிறுத்திக்கிற? இப்ப இது ஊடு இல்ல, பஸ். இது கம்பி, புடிச்சுக்கோ. இப்ப பஸ் போய்க்கினே கீது. சரி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன்? நம்ம ஊர் பஸ் போயிட்டே இருக்கும் போது ஆடாமலா போகும்? ஆடு. நீ என்ன இந்த பஸ்ல போற? ஆடியா? என்ன புலியாட்டம் ஆடுற? ஒழுங்கு ஆடு. இப்போ இந்த பர்ஸ் உன் கைக்கு வரணும், என்ன பண்ணுவேன்? அண்ணா 10 கொடுங்க. அவ்வளவுதானே? உனக்கு அறிவு இருக்கா? இவன் நம்ம ஆளு கேட்டவன குடிச்சிட்டான். நீ அடிக்க போறது வேற ஒரு ஆளு. அதனால பஸ் போய்க்கினே இருக்கும். அப்போ டிரைவர் பிரேக் போடுவான். அந்த நேரம் இது மாதிரி தானே நைனாவே அடிச்சிடுவேன். பையன் தயாராயிட்டான், லைன்ல அனுப்பிச்சிட வேண்டியதான். சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. மத்ததெல்லாம் கண்ணம்மா நீ பாத்துக்கோ. டேய் வாங்கடா போலாம், வாங்க.
மாமா இந்த பர்ச புடியே. என்ன சொல்லி கொடுக்க போற நீ? பிக் பாக்கெட் தானே, அதுக்கு இதான் இடமா? நீ வா, நான் உனக்கு சொல்றேன் பாரு. பிக் பாக்கெட், ஃப்ரண்ட் பாக்கெட், மேல் பாக்கெட்.